இப்போ நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வந்துட்டு ரிசல்ட் வந்திருக்கு. பிப்ரவரி 5ஆம் தேதி எலெக்ஷன் நடந்துச்சு. பிப்ரவரி 8ஆம் தேதி ரிசல்ட் வந்துருச்சு. அதில் வந்து திமுக ஜெயிச்சிருக்காங்க, நாம் தமிழர் தோற்றுருக்காங்க. இதுதான் விஷயம். இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் மொத்தம் வந்துட்டு 1,54,000 ஓட்டு பதிவாயிருக்கு. அதில் வந்துட்டு இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, போன எலெக்ஷனில் வந்துட்டு காங்கிரஸ், அதாவது திமுக கூட்டணியில் இருந்தால் கூட காங்கிரஸ் தான் நின்றுருந்தாங்க. 2023 அவங்க வாங்கின ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 1,10,156. இப்போ வந்துட்டு 1,14,439 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4,283 ஓட்டு தான் டிஃப்ரென்ஸு. அதேபோல் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு 2023 1,827 ஓட்டு வாங்கியிருக்காங்க. இப்போ 2025 இப்போ எலெக்ஷனில் 23,810 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 12,983 ஓட்டு. கிட்டத்தட்ட இப்போ 2023 வாங்கினதை விட இப்போ டபுள் மடங்கு ஓட்டு கூடிருக்கு. ஸோ அதே போல் நோட்டா அப்படின்னு பார்த்தோம்னா 23 798 ஓட்டு. இப்போ வந்துட்டு இப்போ கூட்டணி மற்ற கட்சியெல்லாம் வந்துட்டு போட்டியிடவே இல்லையே. அந்த பிஜேபியாக இருக்கட்டும், தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி, பிஜேபி மற்ற எல்லாமே நிறையா போட்டி இல்லை. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் ஓட்டுகள் வந்திருக்கலாம். ஸோ அது மூலிமா ஒரு 6,040 ஓட்டு வந்திருக்கு. அதோட டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 5,242 ஓட்டு. இதுதான் ஓட்டோ எலெக்ஷன் ரிசல்ட்டு. திமுக பொறுத்தளவுக்கு வழக்கம் போல் அவங்க உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டிடுறாங்க. நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு அவங்க ஆல்ரெடி ஏற்கனவே 8% ஓட்டு வாங்கியிருக்கனால அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படின்றனால அவங்களுக்கு ஒரு மைக் சின்னம் கிடச்சிருக்கு. அந்த சின்னத்தெல்லாம் போட்டிடுறாங்க. ஸோ கம்பேரிசன் அப்படின்னு பார்க்கும்போது போன எலெக்ஷனை விட திமுக வெறும் 4,200 சம்திங் ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய வெற்றின்னு சொல்ல முடியுமா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு இப்போ 2 மடங்கு ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காங்க. முன்னாடி 8% இருந்தது, இப்போ 15.57, நம்ம 16 எடுத்துக்கலாம். 16% அப்படிங்கிறது மிகப்பெரிய வெற்றி தான். இன்னொரு 2,000 ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தால் டெபாசிட் கிடச்சிருக்கும். ஸோ டெபாசிட் வாங்காதோட பெரிய பிரச்சனை கிடையாது. இப்போ அவங்கள பொறுத்தளவுக்கு, கட்சியை பொறுத்தளவுக்கு இது மிகப்பெரிய வளர்ச்சி தான் நம்ம சொல்லி ஆகணும். அது இப்போ சும்மாலாம் இப்போ இந்த எலெக்ஷன் டைமில் அந்த பெரியார் பிரச்சனை, பெரியார் இஷ்யூ வந்துச்சு, பெரிய இஷ்யூ வந்துச்சு. அது சரியாக தவறா அப்படிங்கிறது அது வேறு டாப்பிக்கு. ஆனால் இந்த டைமில் அவருக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அப்புறம் சீமானா அவர் வீடு முற்றுகை நடந்தது. அப்புறம் தமிழ் தேசியம் தான் மூச்சுன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க அவங்க நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு. ஆனால் இவரை தவிர்த்து மற்ற ஒரு 4-5 குரூப்லாம் சேர்ந்து ஒரு சுயேட்சையாக ஒருத்தர் நிப்பாட்டினாங்க அங்கே ஈரோடு தொகுதியிலே தமிழ் தேசிய சார்பாக. ஸோ இது மாதிரி இவ்வளோ நெருக்கடிகளுக்கு இடையில தான் அவர் போட்டி போட்டு இந்த இதை வாங்கியிருக்காரு, இந்த ஓட்டை. சுயேட்சையாக நிறைய கட்சிகள் போட்டிட்டாங்க. இப்போ இவங்க திமுக, நாம் தமிழர் தவிர்த்து மற்ற ஒரு 40 கட்சிகள்கிட்ட சுயேட்சையாக போட்டுட்டாங்க. அதில் ஸ்ட்ராங்காக சொல்லணும் அப்படின்னா திருமுருகன் காந்தி சீமானுக்கு ஆப்போசிட்டாக பேசி பெரியாரை பற்றி பேசுகிறதுனால அவர் ஒரு வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடியை உள்ளே இறக்கி அவங்க சுயேட்சை நிற்க வச்சாங்க. அவங்க வான ஓட்டு வெறும் 51 ஓட்டு தான். அதே போல் அந்த தமிழா பாண்டியன்னு சொல்லிட்டு அவரும் சீமானுக்கு ஆப்போசிட்டாக ஒரு சுயேட்சை தான், அவர் தனியாக நிற்கிறாரு. அவர் வான ஓட்டு அப்படின்னு பார்த்தா வெறும் 67 ஓட்டு தான். போன எலெக்ஷனில் சீமானுக்கு அந்த கரும்பு விவசாயி சின்ன ஒருத்த வாங்கினார்ல, அது ஏதோ கட்சி பேர் தெரியல நமக்கு, எதிராக இருந்தாங்கல்ல, அவங்களும் சுயேட்சை நின்றுருக்காங்க சீமானுக்கு எதிராக. பெரியாரை பற்றி பேசி சுயேட்சை நின்று அவர் கூட திருமுருகன் காந்தியை விட ஓட்டு அதிகமாக இருக்காரு. என்ன நடந்திருக்குன்னு தெரியல எலெக்ஷனில். இப்போ நிறையா பேட்டியெல்லாம் இன்டர்வியூவில் சொல்கிறாங்க, அதாவது மற்ற கட்சியில் நிறையா பேர் போட்டியிடல, அதனால் நாம் தமிழருக்கு இந்த 2 மடங்கு கூட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மை இல்லைன்னு சொல்ல முடியும். நம்ம எப்படின்னா, இப்போ போன எலெக்ஷன் விக்ரவாண்டி எலெக்ஷனில் வந்துட்டு சீமான் வெளிப்படையாக கேட்டார், ஏடிஎம்கே நீங்கள் நிற்கலை, ஸோ உங்கள் ஓட்டை எங்களுக்கு போடுங்க அப்படின்னு வெளிப்படையாக கேட்டாங்க. அந்த எலெக்ஷனில் ஓட்டு போடல. ஸோ அப்போ போடாதவங்க இப்போயும் போட வாய்ப்பு இல்லை. அதே போல் திமுக டிஎம்கே பொறுத்தளவுக்கு டிஎம்கே அவங்க மாற்றி ஆப்போசிட்டாக போட வாய்ப்பு இல்லைல்ல. அவங்க சொன்னது அப்படி ஒரு தகவல் வந்துச்சு இணையதளத்தில், என்ன வருது அப்படின்னா, ஒன்று எங்களுக்கு ஓட்டு போடுங்க, அப்படி இல்லைன்னா சீமானுக்கு போடாதீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி நாம் தமிழர்லேருந்து சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல, பட் அப்படி ஒரு தகவல் இருக்குது. அப்புறம் விஜயை பொறுத்தளவுக்கு விஜய் டேரெக்டாகவே சொல்லியிருக்காராம், யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, சீமானுக்கு போடாதீங்க அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு தகவலாம் இருக்குது. இந்த எலெக்ஷனை பொறுத்தளவுக்கு இந்த ரிசல்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். திமுக ஜெயிக்க போகுது அப்படின்னு கன்ஃபார்மாக தெரியும். எவ்வளோ ஓட்டு வித்தியாசம் ஜெயிக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ரிசல்ட் வந்திருக்கு. நிறையா அந்த டிவி மீடியாக்கெல்லாம் என்ன போடுறாங்கன்னா, திமுக வெற்றி, 2வது அப்படியே நாம் தமிழர் டெபாசிட் இழந்தது, இதைத்தான் போடுறாங்க. ஸோ யதார்த்தத்தை பார்க்கணும்ல. ஏன்னா இப்போது இந்தியாவிலேயே இத்தனை மாநிலங்கள் இருந்தால் கூட நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க எப்போ இடைத்தேர்தலில். அது என்ன விதம் புரியல. இது டிஎம்கே வந்தாலும் சரி, ஏடிஎம்கே வந்தாலும் சரி, ஈவன் சென்ட்ரலில் காங்கிரஸ், பிஜேபி யாராக இருந்தாலும் சரி, அவங்க ஆளுங்கட்சியாக இருக்காங்களோ அவங்க தான் அந்த இடைத்தேர்தல் ஜெயிக்கிறாங்க. இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது நடக்குது. எப்படி பார்த்தாலும் நாம் தமிழர்களை பொறுத்தளவுக்கு இப்போ 8லேருந்து 16ன்றது மிகப்பெரிய வெற்றி தான். அது மற்ற கட்சிகள் போட்டியிடல அப்படிங்கிறதெல்லாம் வேறு விஷயம். மற்ற கட்சியில் ஏன் போட்டியிடல, நின்றா கன்ஃபார்மாக டெபாசிட் போயிடும் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். ஸோ அது நிற்கலை. அதையும் தாண்டி நாம் தமிழர் நிற்கிறதே பெரிய விஷயம் தானே. தோக்குறாங்க ஜெயிக்கிறாங்கன்றது செகண்டரி. களத்தில் நிற்கணும்ல. நின்று இப்போ 16% வாங்கியிருக்கிறது பெரிய விஷயந்தான்.
நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு சும்மாவே மைக்கில் அந்த இது கற்றுவாங்க. ஸோ இப்போ ஓட்டு 2 மடங்கு பெரியார் எதிர்ப்பு இவ்வளோ பிரச்சனைலாம் தாண்டி வந்தும் 2 மடங்கு ஓட்டு எக்ஸ்ட்ரா வந்திருக்கு அப்படின்னா சும்மாவே நாம் தமிழர் கட்சிக்கு ஆடுற ஆளுங்க. ஸோ இப்போ நம்ம சலங்கை கட்டி விட்டுருங்க, 2 மடங்கு ஓட்டு எக்ஸ்ட்ரா வந்தனால சலங்கை கட்டி விட்ட மாதிரி தான். ஸோ 2026 இன்னும் தாறுமாறாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் அவரோட பேச்சு. பார்க்கலாம் எப்படின்னு. மொத்தத்தில் இந்த ஈரோடு கிழக்கு எலெக்ஷன் முடிவு என்ன சொல்லுது அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு 2 மடங்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. திமுகவை பொறுத்தளவுக்கு இது பெரிய வெற்றின்னு சொல்ல முடியாது, ஜெயிச்சிருக்காங்க, பட் பெரிய வெற்றி அப்படின்னு சொல்ல முடியாது. திமுகவுக்கு ஒரு மெசேஜ் தான் இது. ஸோ 2026 திமுக ரொம்ப கவனமாக இருக்கணும் எலெக்ஷனில். இந்த ஈரோடு கிழக்கு முடிவை வச்சு நம்ம 2026 இப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ வந்து 2 கட்சி தான் போட்டுட்ருக்காங்க. 2026 பல கட்சிகள் மாறலாம், கூட்டணிகள் மாறலாம், பல கூத்துகள்லாம் நடக்கும்ல. ஸோ கூட்டணி எப்படி இருக்குது அதை பொறுத்து தான் எது நடக்கும்னு சொல்ல முடியும்.